அனைவருக்கும் வணக்கம். கடந்த 5 ஆண்டுகள்ல நீட் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளை ஒவ்வொரு பாடம் சரியா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாடம் 13 பல்லுயிர் தன்மை மற்றும் பாதுகாப்பு அப்படின்ற லெசன்ல கடந்த 5 ஆண்டுகளா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். கேள்வி எண் 1, உயிரிய பல்வகைத்தன்மை குறித்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு புவி உச்சி மாநாடு ரியோ டி ஜெனிரோவில் எந்த ஆண்டு நடைபெற்றது? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 2002, 1992, 1985, 1986. சரியான பதில் 2, 1992. கேள்வி எண் 2, தீய நால்வர், இந்த எவில் குவாட்ரட் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, தீய நால்வர் மத்தியில் உயிரினங்களின் அழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது எது? இது 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 இணை அழிவுகள், 2 வாழ்விட இழப்பு மற்றும் துண்டாடுதல், 3 பொருளாதார ஆதாயத்திற்காக அதிகப்படியான சுரண்டல், 4 அயல் நாட்டு உயிரினங்களின் படையெடுப்பு. சரியான பதில் 2 வாழ்விட இழப்பு மற்றும் துண்டாடுதல் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 3, பின் வருவனவற்றில் எது சூழல் வெளி பாதுகாப்பு முறை அல்ல? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 உறைய வைத்து பாதுகாத்தல், 2 சோதனை குழாய் கருத்தரித்தல், 3 தேசிய பூங்காக்கள், 4 நுண் பெருக்கம். சரியான பதில் 3 தேசிய பூங்காக்கள். கேள்வி எண் 4, வாழ்விட இழப்பு மற்றும் துண்டாடுதல், அதிகப்படியான சுரண்டல், அயல் நாட்டு உயிரினங்களின் படையெடுப்பு மற்றும் இணை அழிவு ஆகியவை எதற்கான காரணங்கள்? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பிறப்பு விகிதம், 2 மக்கள் தொகை வெடிப்பு, 3 போட்டி, 4 பல்லுயிர் இழப்பு. சரியான பதில் 4 பல்லுயிர் இழப்பு அல்லது பல்லுயிர் தன்மை இழப்பு அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கேள்வி எண் 5, சூழல் உள் பாதுகாப்பு என்பது எதை குறிக்கிறது? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 அழிந்து போன உயிரினங்களை மட்டும் பாதுகாத்தல், 2 முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல், 3 அதிக ஆபத்துள்ள உயிரினங்களை மட்டும் பாதுகாத்தல், 4 அழிந்து வரும் உயிரினங்களை மட்டும் பாதுகாத்தல். சரியான பதில் 2 முழு சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல். கேள்வி எண் 6, உலகின் பின்வரும் எந்த பகுதி அதிக இனங்கள் பல்வகைத்தன்மையை காட்டுகிறது? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. மடகாஸ்கர், இமயமலைகள், 3 அமேசான் காடுகள், 4 இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரியான பதில் 3 அமேசான் காடுகள். கேள்வி எண் 7, ராபர்ட் மேயின் கூற்றுப்படி உலகளாவிய இனங்கள் பல்வகைத்தன்மை சுமார் எவ்வளவு? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 20 மில்லியன், 2 50 மில்லியன், 3 7 மில்லியன், 4 1.5 மில்லியன். சரியான பதில் 3 7 மில்லியன். கேள்வி எண் 8, பின்வரும் ஒவ்வொரு தொகுப்பிலும்
ஒரு பாதுகாப்பு அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு முறையின் எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. சூழல் உள் அமைவிட பாதுகாப்பு உயிர்கோள காப்பகம். பி. சூழல் வெளி அமைவிட பாதுகாப்பு புனித தோப்புகள். சி. சூழல் உள் அமைவிட பாதுகாப்பு விதை வங்கி. டி. சூழல் வெளி அமைவிட பாதுகாப்பு உறைய வைத்து பாதுகாத்தல். சரியான பொருத்தம் கொண்ட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இது 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்துல கேட்கப்பட்ட கேள்வி. 1 ஏ மற்றும் டி, 2 பி மற்றும் டி, 3 ஏ மற்றும் பி, 4 ஏ மற்றும் சி. சரியான பதில் 1 ஏ மற்றும் டி. சரியான பதில் ஏ. சூழல் உள் அமைவிட பாதுகாப்பு உயிர்கோள காப்பகம். டி. சூழல் வெளி அமைவிட பாதுகாப்பு உறைய வைத்து பாதுகாத்தல் அப்படின்ற இந்த ரெண்டுமே சரியானது. கேள்வி எண் 9. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டின் கூற்றுப்படி, இது 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்துல கேட்கப்பட்ட கேள்வி. பரப்பளவு அதிகரிக்கும் போது இனங்கள் செழுமை அதிகரிக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை மட்டுமே. 2. ஆராயப்பட்ட பரப்பளவுக்கும் இனங்கள் செழுமைக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. 3. ஆராயும் பரப்பளவு அதிகரிக்கும் போது இனங்கள் செழுமை தொடர்ந்து அதிகரிக்கிறது. 4. ஆராயும் பரப்பளவு அதிகரிக்கும் போது இனங்கள் செழுமை குறைகிறது. சரியான பதில் 1. பரப்பளவு அதிகரிக்கும் போது இனங்கள் செழுமை அதிகரிக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை மட்டுமே. யாருடைய கூற்று? அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டின் கூற்றுப்படி பரப்பளவு அதிகரிக்கும் போது இனங்கள் செழுமை அதிகரிக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை மட்டுமே. கேள்வி எண் 10. பின் வருவனவற்றில் எது பல்லுயிர் தன்மை பாதுகாப்பிற்கான சூழல் உள் அமைவிட பாதுகாப்பு முறை அல்ல? பின் வருவனவற்றில் எது பல்லுயிர் பாதுகாப்பிற்கான சூழல் உள் அமைவிட பாதுகாப்பு முறை அல்ல? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 உயிர்கோள காப்பகம். 2 வனவிலங்கு சரணாலயம். 3 தாவரவியல் பூங்கா. 4 புனித தோப்பு. சரியான பதில் 3 தாவரவியல் பூங்கா. கேள்வி எண் 11. விலங்குகளும் தாவரங்களும் அழிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் எது? 1 வாழ்விட இழப்பு மற்றும் துண்டாடுதல். 2 வறட்சி மற்றும் வெள்ளம். 3 பொருளாதார சுரண்டல். 4 அயல்நாட்டு உயிரினங்களின் படையெடுப்பு. சரியான பதில் 1 வாழ்விட இழப்பு மற்றும் துண்டாடுதல். கேள்வி எண் 12. 1992இல் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்ற புவி உச்சி மாநாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 CO2 வெளியேற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்காக. 2 பல்லுயிர் பாதுகாப்பிற்காகவும் அதன் நன்மைகளை நிலையான முறையில் பயன்படுத்துவதற்காகவும். 3 ஆக்கிரமிப்புகளை இனங்களால் உள்நாட்டு ஆக்கிரமிப்பு கலை இனங்களால் 3 ஆக்கிரமிப்பு கலை இனங்களால் உள்நாட்டு இனங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை மதிப்பிடுவதற்காக. 4 ஓசோன் படலத்தை சேதப்படுத்தும் CFCகளின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுப்பதற்காக. சரியான பதில் 2 பல்லுயிர் பாதுகாப்பிற்காகவும் அதன் நன்மைகளை நிலையான முறையில் பயன்படுத்துவதற்காகவும் அப்படின்றது சரியான பதில். பாடம் 12 சுற்றுச்சூழல் அமைப்பு. இந்த பாடத்துல உள்ள கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் பார்க்க போறோம். கேள்வி எண் 1. சரியான கூற்றுகளை அடையாளம் காணவும். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஏ சிதைப்பான் உயிரினங்கள்
துண்டாக்குதலை நிகழ்த்துகின்றன. பி. மட்கிய கரிமப் பொருள் சில நுண்ணுயிரிகளால் மேலும் தாதுவாக்கல் மூலம் சிதைக்கப்படுகிறது. சி. நீரில் கரையக்கூடிய கனிம ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்குள் சென்று கசிவு எனப்படும் ஒரு செயல்முறையால் வீழ்படிவாகின்றன. டி. சிதைவு உணவுச் சங்கிலி உயிருள்ள உயிரினங்களுடன் தொடங்குகிறது. இ. மண்புழுக்கள் சிதைந்த கரிம பொருளை சிறிய துகள்களாக வளர்சிதை மாற்றம் எனப்படும் ஒரு செயல்முறையால் உடைக்கின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 டி, இ, ஏ மற்றும் 2 ஏ, பி, சி மற்றும் 3 பி, சி, டி மற்றும் 4 சி, டி, இ மற்றும் சரியான பதில் 2 ஏ, பி, சி மற்றும் ஏ, பி, சி. சிதைப்பான் உயிரினங்கள் துண்டாக்குதலை நிகழ்த்துகின்றன. சரியான கூற்று பி. மட்கிய கரிமப் பொருள் சில நுண்ணுயிரிகளால் மேலும் தாதுவாக்கல் மூலம் சிதைக்கப்படுகிறது. இதுவும் சரியானது. சி. நீரில் கரையக்கூடிய கனிம ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்குள் சென்று கசிவு எனப்படும் ஒரு செயல்முறையால் வீழ்படிவாகின்றன. இதுவும் சரியானது. கேள்வி எண் 2. ஜிபிபி மைனஸ் ஆர் ஈக்குவல்ட் என்பிபி என்ற சமன்பாட்டில் ஜிபிபி என்பது மொத்த முதன்மை உற்பத்தி திறன், என்பிபி என்பது நிகர முதன்மை உற்பத்தி திறன், இங்கு ஆர் என்பது, இது 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இங்கு ஆர் என்பது ஜிபிபி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு என்பிபி அப்படின்ற சமன்பாட்டில் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 இனப்பெருக்க ஒதுக்கீடு, 2 ஒளிச்சேர்க்கை ரீதியாக செயல்படும் கதிர்வீச்சு, 3 சுவாச ஈவு, 4 சுவாச இழப்பு. சரியான பதில் 4 சுவாச இழப்பு. ஆர் என்பது சுவாச இழப்பு. ஜிபிபி அப்படின்றது மொத்த முதன்மை உற்பத்தி திறன், என்பிபி அப்படின்றது நிகர முதன்மை உற்பத்தி திறன். அப்போ ஆர் அப்படின்றது என்னன்ற கேள்வி. ஆர் அப்படின்றது சுவாச இழப்பு அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 3. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. கூற்று 1 அறிக்கை அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சிதைவு என்பது நுண்ணுயிரிகளால் சிதைந்த கரிமப் பொருள் எளிய பொருட்களாக சிதைக்கப்படும் ஒரு செயல்முறையாகும். கூற்று 2 லிக்னின் மற்றும் கைட்டின் நிறைந்த சிதைந்த கரிமப் பொருட்கள் இருந்தால் சிதைவு வேகமாக இருக்கும். மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. 2 கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. 3 கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் தவறானவை. 4 கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. சரியான பதில் 4 கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கேள்வி எண் 4. பின் வருவனவற்றில் எது பாஸ்பரஸ் சுழற்சியை துரிதப்படுத்தும்? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பின் வருவனவற்றில் எது பாஸ்பரஸ் சுழற்சியை துரிதப்படுத்தும்? 1 மழை மற்றும் புயல்கள், 2 புதைபடிவ எரிபொருட்களை எரித்தல், 3 எரிமலை வெடிப்பு, 4 பாறைகளின் சிதைவு. சரியான பதில் 4 பாறைகளின் சிதைவு. கேள்வி எண் 5. சிதைப்பான் உயிரினங்கள் சிதைந்த கரிமப் பொருளை சிறிய துகள்களாக உடைக்கின்றன. இந்த செயல்முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 சிதைவு, 2 வளர்சிதை மாற்றம்,
3 துண்டாக்குதல், 4 தாவர மட்டிய மண்ணமைவு. தாவர மட்டிய மண்ணமைவு. சரியான பதில் 3 துண்டாக்குதல். 3 துண்டாக்குதல். கேள்வி எண் 6. மண்ணில் எந்த நேரத்திலும் இருக்கும் கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களின் அளவு இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 உச்சநிலை சமூகம். உச்சநிலை சமூகம். நிலையான நிலை, நிலையான பயிர், உச்சநிலை. 4 1 உச்சநிலை சமூகம், 2 நிலையான நிலை, 3 நிலையான பயிர், 4 உச்சநிலை. சரியான பதில் 2 நிலையான நிலை அப்படின்றது சரி. கேள்வி எண் 7. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 கடலில் உயிர் பொருள் திரள் பிரமிடு பொதுவாக நிமிர்ந்திருக்கும். கடலில் உயிர் பொருள் திரள் பிரமிடு பொதுவாக நிமிர்ந்திருக்கும். 2 ஆற்றல் பிரமிடு எப்போதும் நிமிர்ந்திருக்கும். 3 புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பில் எண்களின் பிரமிடு நிமிர்ந்திருக்கும். 4 கடலில் உயிர் பொருள் திரள் பிரமிடு பொதுவாக தலைகீழாக இருக்கும். சரியான பதில் 1 கடலில் உயிர் பொருள் திரள் பிரமிடு பொதுவாக நிமிர்ந்திருக்கும் அப்படின்றது. இந்த 4 கூற்றுகளையும் இது ஒண்ணு சரியானது அல்ல அப்படின்னு சொல்றோம். சரியான கூற்று அல்ல. 8வது கேள்வி. ஜிபிபி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு என்பிபி என்ற சமன்பாட்டில் ஆர் எதை குறிக்கிறது? இது 2வது முறையா ரிப்பீட் ஆகுது. 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஜிபிபி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு என்பிபி என்ற சமன்பாட்டில் ஆர் எதை குறிக்கிறது? 1 மந்தமாக்கும் காரணி, 2 சுற்றுச்சூழல் காரணி, 3 சுவாச இழப்புகள், 4 கதிர்வீச்சு ஆற்றல். சரியான பதில் 3 சுவாச இழப்புகள். ஆர் அப்படின்றது சுவாச இழப்புகள். கேள்வி எண் 9. புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ள உணவு நிலைகளை அவற்றின் சரியான உயிரின எடுத்துக்காட்டுகளுடன் பொருத்துக. 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பத்தி 1 உணவு நிலையும், பத்தி 2ல உயிரினமும் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 4வது உணவு நிலை காகம், 2வது உணவு நிலை கழுகு, 3 முதல் உணவு நிலை முயல், 4 3வது உணவு நிலை புல். சரியான பதில் 4 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. ஸோ இதுல சரியா நம்ம பொருத்தி இருக்கோம். இந்த பொறுத்துகைய பத்தி 1 பத்தி 2 உணவு நிலை உயிரினம், 1 4வது உணவு நிலை கழுகு, 2வது உணவு நிலை முயல், முதல் உணவு நிலை புல், 3வது உணவு நிலை காகம் அப்படின்னு சரியா பொருத்தப்பட்ட அட்டவணை இது. கேள்வி எண் 10. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பின் மொத்த முதன்மை உற்பத்தி திறன் மற்றும் நிகர முதன்மை உற்பத்தி திறன் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மொத்த முதன்மை உற்பத்தி திறன் எப்போதும் நிகர முதன்மை உற்பத்தி திறனை விட அதிகமாக இருக்கும். 2 மொத்த முதன்மை உற்பத்தி திறன் மற்றும் நிகர முதன்மை உற்பத்தி திறன் ஒன்று மற்றும் அதே. 3 மொத்த முதன்மை உற்பத்தி திறனுக்கும் நிகர முதன்மை உற்பத்தி திறனுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. 4 மொத்த முதன்மை உற்பத்தி திறன் எப்போதும் நிகர முதன்மை உற்பத்தி திறனை விட குறைவாக இருக்கும். சரியான பதில் 1 மொத்த முதன்மை உற்பத்தி திறன் எப்போதும்
நிகர முதன்மை உற்பத்தி திறனை விட அதிகமாக இருக்கும். கேள்வி எண் 11. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 2020 கோவிட் பீரியட்ல நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. முதல் உணவு நிலையிலிருந்து 4வது உணவு நிலை வரை ஆற்றல் உள்ளடக்கம் படிப்படியாக அதிகரிக்கிறது. 2. முதல் உணவு நிலையிலிருந்து 4வது உணவு நிலை வரை தனிநபர்களின் எண்ணிக்கை குறைகிறது. 3. முதல் உணவு நிலையிலிருந்து 4வது உணவு நிலை வரை ஆற்றல் உள்ளடக்கம் படிப்படியாக குறைகிறது. 4. முதல் உணவு நிலையிலிருந்து 4வது உணவு நிலை வரை உயிர் திணிவு குறைகிறது. சரியான பதில் 1. முதல் உணவு நிலையிலிருந்து 4வது உணவு நிலை வரை ஆற்றல் உள்ளடக்கம் படிப்படியாக அதிகரிக்கிறது அப்படின்ற கூற்று தவறானது. கேள்வி எண் 12. பின்வரும் காரணிகளை தவிர சுற்றுச்சூழல் அமைப்பில் சிதைவு விகிதம் வேகமாக உள்ளது. இது 2020ஆம் ஆண்டு கோவிட் காலகட்டங்களில் கேட்கப்பட்ட கேள்வி. 1. வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல். 2. காற்றோட்ட மண் நுண்ணுயிர்களின் இருப்பு. 3. லிக்னின் மற்றும் கைட்டின் நிறைந்த சிதைந்த கரிமப்பொருள். 4. சர்க்கரைகள் நிறைந்த சிதைந்த கரிமப்பொருள். சரியான பதில் 3. லிக்னின் மற்றும் கைட்டின் நிறைந்த சிதைந்த கரிமப்பொருள். கேள்வி எண் 13. பாஸ்பரஸ் சுழற்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 2020 கோவிட் காலகட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1. பாஸ்பரஸை கரைக்கும் பாக்டீரியாக்கள் கரிம எஞ்சிய பொருட்களிலிருந்து பாஸ்பரஸை வெளியிடுவதை எளிதாக்குகின்றன. 2. வளிமண்டலத்தில் குறிப்பிடத்தக்க சுவாச வெளியீடு பாஸ்பரஸ் உள்ளது. 3. இது ஒரு படிம சுழற்சி. 4. பாஸ்பேட்டுகள் பாஸ்பரஸ் இருப்பின் முக்கிய வடிவமாகும். சரியான பதில் 2. வளிமண்டலத்தில் குறிப்பிடத்தக்க சுவாச வெளியீடு பாஸ்பரஸ் உள்ளது. சுவாச வெளியீடு பாஸ்பரஸ் உள்ளது அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 14. பின்வரும் எந்த சுற்றுச்சூழல் பிரமிடு பொதுவாக தலைகீழாக இருக்கும்? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. புல்வெளியில் எண்களின் பிரமிடு. 2. ஆற்றல் பிரமிடு. 3. ஒரு காட்டில் உயிர் பொருள் திரள் பிரமிடு. 4. கடலில் உயிர் பொருள் திரள் பிரமிடு. சரியான பதில் 4. கடலில் உயிர் பொருள் திரள் பிரமிடு.